நல்லா யோசிச்சு சொல்லு. உன் ஆசை எதுவா இருந்தாலும் அத மாமா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன போல இன்னொருத்தர் அம்மா இல்லாம வளரக்கூடாது மாமா. அதுவும் முக்கியமா ஹாஸ்பிட்டல் போய் பிரசவம் பார்க்க காசு இல்லாம ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. அதனால இனி நம்ம ஹாஸ்பிட்டல்ல 7 கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா பிரசவம் பார்க்கணும். நீங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அதோட இதையும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். கீரைமா, கீரை கீரை வேணுமாமா? அம்மா கீரை. அக்கா, என்ன கீரைக்கா இருக்கு? ஏமா, நீ கண்ணம்மா தானே? ஈஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா. நீ எங்க இங்க இந்த வீட்லயா வேலை பாக்குற? வேலையெல்லாம் பாக்கலக்கா, இதுதான் என் வீடு. உன் வீடா? என்னம்மா இவ்வளவு பெரிய வீடு? ஆமாக்கா, நான் கல்யாணம் பண்ணி வந்தது இந்த வீட்டுக்கு தான். உங்களுக்கு தெரியாதா? ஆத்தாடி, இவ்வளவு பெரிய வீட்டுக்கா வாக்கப்பட்டு வந்திருக்க? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பாரு உனக்கு. என் வீட்டுக்காரரு டாக்டருக்கா. இந்த சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி தெரியுமா? ஆமா. அவங்க தான் என் மாமியார். அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. ஓ, புடிச்சாலும் நல்ல புளியங்கொம்பா தான் புடிச்சிருக்க. இந்தாம்மா கீரை. ஆமாக்கா, எவ்வளோ? 50 ரூபாமா. ஆளு என்ன பூசண மாதிரி இருக்க? உண்டா இருக்கியா? ஆமாக்கா, இப்பதான் 1 மாசம் ஆச்சு. நல்லதா போச்சு போ. உன்ன மாதிரி இல்லாம உனக்கு பிறக்க போற பிள்ளை சீமா வீட்டு பிள்ளையா பிறக்க போகுது. அப்ப நான் வரட்டுமா கண்ணம்மா? சரிக்கா. ஏன் கீரை வாங்குறதுக்கு நீதான் வெளியில போணுமா? இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? இல்லத்த, உட்கார்ந்தே இருக்கனா, அதான் போனேன். போனியே, என்ன ஆச்சு? அந்த கீரைக்காரமா என்னெல்லாம் பேச்சு பேசுறா? 2 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வயித்தெரிச்சல் நிரம்பி வழியுது. நீ அவகிட்ட போய் பல்ல இழிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இத பார், பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஒழுங்கா அதை கேட்டு நடந்துக்கோ. அஞ்சலி, அஞ்சலி, க்யூ நிம்மி. அஞ்சலி, உனக்கு திருஷ்டி சுத்தி போட தெரியுமா? ஏய், வாயை திறந்து சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியாதத்த. நிமி, உனக்கு தெரியுமா? தெரியுமா. சரி, போ. போய் திருஷ்டி சுத்தி போட வேண்டிய பொருள்லாம் எடுத்துட்டு வா. போ. அஞ்சலி, அத கையில வாங்கிக்கோ. நிமி, எப்படி திருஷ்டி சுத்தி போடணும்னு இவளுக்கு சொல்லி கொடு. 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. இது பாரு, இனிமே ரோட்ல போற வர கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் கர்ப்பமா இருக்கேன், வயித்து புள்ளக்காரியா இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாத. எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. என்ன புரிஞ்சுதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி முறைச்சு பாக்குறா பாத்தீங்களா? திருஷ்டியும் சுத்த வேணா, ஒண்ணு சுத்த வேணா. அதான் அம்மா போயிட்டாங்கல்ல, வாங்கம்மா போலாம். அஞ்சலி, அத்தை ஏதோ சொன்னாங்கன்னு திருஷ்டி சுத்துறதெல்லாம் வேணாம், நீ உள்ள போ. அதான் அவளே சொல்லிட்டாலம்மா, வாங்கம்மா போலாம். இருடி, திடீர்னு அத்தை வந்துட்டா பயங்கர பிரச்சனை ஆயிடும். கண்ணம்மா, ஏதோ திருஷ்டி சுத்தி போட போறாங்களாமே. ஓ, இனிமேதானா? அத்தை என்ன வேடிக்கை பார்க்க சொல்லிருக்காங்க. சீக்கிரம் போடு அஞ்சலி. அட போடுமா. இந்தாங்கம்மா.
இந்த பக்கம் 3 சுத்து சுத்துங்கம்மா. துப்ப சொல்லுங்கம்மா. என்னது? அதானே முறை. கண்ணம்மா துப்பு. துப்பு கண்ணம்மா. துப்பு. 3 வாட்டி துப்புன கண்ணம்மா. ஏய், துப்பு. து, து. வா. என்ன கண்ணம்மா ஒரே பாட்டுல பணக்காரங்க ஆகுற மாதிரி உன் மாமியார் ஒரே குழந்தையில திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு நல்லவங்க ஆயிட்டாங்க போலயே. இருந்தாலும் அஞ்சலி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல. ஆமா, கஷ்டப்படதான் செய்வா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பதான் அவளை வழிக்கு கொண்டு வர முடியும். நீ ஒன்னும் அஞ்சலிக்காக ஃபீல் பண்ணி மனசை கஷ்டப்படுத்திக்காத. அவெல்லாம் அடுத்த செகண்ட்லயே தொடச்சு போட்டு புதுசா உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஐடியா யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அம்மா, அத கீழே போட்டு கைய காட்டுங்க. ஆமா, யாரோ கீரக்கர அம்மா ஏதோ சொன்னாங்களாமே. வா, யார் என்ன சொன்னாங்க? ரொம்ப ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் பேசணும். I want to discuss with you something very serious. எதை பத்தி பேசணும்? பாரதி பத்தி தான். அன்னைக்கு பாரதி வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப அப்செட்டா இருக்கு. இதே மாதிரி நெருக்கமான மனசோட இருக்கிறது ரொம்ப தப்பு. முதல்ல உட்காரு. உட்காரு. வெண்பா, ஒருத்த மேல ஆசைப்படுறது தப்பு இல்லை. நீ பாரதி மேல ஆசைப்படுறதும் தப்பு இல்லை. அது நீ அவங்கிட்ட நேரடியா வெளிப்படையா சொல்லியிருக்கணும். நீ பாரதி கிட்ட போய் லவ் பத்தி எதுவும் சொல்லல, சொல்லவும் போறது இல்ல. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் பாரதிக்கு அவளோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஒரு கல்யாணம் ஆனவங்க கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல அந்த லவ்க்கு வேற மாதிரி அர்த்தம். இந்த உண்மை உன் அறிவுக்கு தெரியுது. அதனாலதான் பாரதி கிட்ட உன் லவ் நீ சொல்லல. அட் த சேம் டைம் உன் மனசை அவனை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. That shows your mind is wavering. அவன் கண்ணம்மா மேல பாசமா இருக்கிறது பார்க்க பார்க்க உனக்கு இன்னும் வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாகுது. தப்பு வெண்பா, விட்டுரு. ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி போகுதுன்னா அது உனக்கு உரியதில்லை. உன்னோட விஷயம் வேற எங்கேயோ இருக்கு. அதை முதல்ல தேடி கண்டுபிடி. நீ பாரதி மேல காட்டுற அன்பை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு உன் மேல அன்பு காட்டுற ஒருத்தன் இருப்பான். அவனை தேடி கண்டுபிடி. உன் எனர்ஜியை அங்க காட்டு. வாழ்க்கையில பல நேரத்துல நம்ம பிடிவாதமா ஒரு பாதையை நோக்கி நடந்துகிட்டு இருப்போம். அதுதான் வாழ்க்கை, அதை விட்டா வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப தூரம் நடந்து மூச்சேருக்கு திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம தப்பான பாதையில நடந்துகிட்டு இருக்கோம்னு நமக்கு புரிய வரும். அத்தனை நம்ம காட்டின பிடிவாதம், முரட்டுத்தனம் எல்லாமே ஒரு செகண்ட்ல வெறும் அபத்தமா முட்டாள்தனமா தெரியும். எல்லா மனுஷனுமே இப்படி ஒரு ஸ்டேஜ் கடந்துதான் வரணும். நீ அதை ரியலைஸ் பண்ண வேம்பா. யாரோ ஒரு படிக்காத பொண்ணுக்கு இந்த அட்வைஸ் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா நீ டாக்டர், நான் சொல்றது உனக்கு நல்லா புரியும். எல்லாம் மனசுதாம்மா. இனிமே பாரதிய ஃப்ரெண்டு மட்டும் தான் நினைச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் நீ புது மனுஷி ஆயிடுவ. என்னால முடியல சித்தப்பா, முடியல. பாரதி என்னால மறக்க முடியல. மனசு வலிக்குது. வலிக்குதாம்மா செய்யும். நான் இல்லைன்னு சொல்ல. Accept the pain. You can overcome the pain easily. இங்க பார் வெம்மா, இங்க பார். நீ சின்ன பொண்ணு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. பாரதி நினைச்சு நீ வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட பேர் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. பாரதியும் கண்ணம்மாவும் எப்படி ஜோடியா அன்பா இருக்காங்களோ அதே போல நீ ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ. யாரையோ சேஸ் பண்றதை விட ஒருத்தர் கூட சேர்ந்து வாழறதுல அதிக டேஸ்ட் இருக்குன்னு நீ புரிஞ்சுப்ப.
ரொம்ப நாள் பிறகு நான் சொல்றது இவ்வளவு நேரம் காது கொடுத்து கேட்டதுல ஒரு நல்ல சைன். இதே மனசோட அடுத்த வாழ்க்கைய பத்தி யோசி. பாரதியை மறந்துரு. ஜஸ்ட் மூவ் ஆன் வெம்பா. என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய சித்தப்பு. மூச்சடைக்க 4 பக்கம் டயலாக் பேசினா உடனே நான் திருந்திருவேனா? என் கூட இத்தனை நாள் பழகி இவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா? என்ன சித்தப்பு நீ வேஸ்ட் போ. பாரதிய என் மனசுல பச்சை குத்தி வச்சிருக்கேன். என் உயிரே போகுமே தவிர அவனை என்னால மறக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியாது. பாரதி லவ் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக ஹேமான ஒருத்திய போட்டு தள்ளுற லெவலுக்கு போனவன் நான். அந்த கண்ணம்மாவையும் அதே மாதிரி காலி பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆவாது சித்தப்பு. பாரதி அவளை வெறுத்து ஒதுங்கி வரணும். அவ அவனுக்கு துரோகம் பண்றான்னு பாரதி நினைக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் நான் மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் இவ்ளோ மெதுவா ஒவ்வொரு காயினா நகர்த்துறேன். நீ என்னடானா மறப்போம் மன்னிப்போன்னு பாரதி ராஜா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க. பஞ்சு டயலாக்லாம் பேச ஆசையா இருந்தா 4 பெகு போட்டு தனியா உட்காந்து பேச வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு சித்தப்பு ஏன் உசுர எடுக்கிற? அப்ப நீ திருந்த மாட்டேன். ஐடியாவே இல்ல. ஒருவேளை பாரதி உனக்கு கிடைக்காம போயிட்டா அவனையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன பாக்குற? பாரதி எனக்கு வேணும். அவன் கிடைச்சே ஆகணும். அப்படி அவன் கிடைக்கவே மாட்டானா அவன் உயிரோட இருக்கணும்னு அவசியமே இல்ல. வரட்டா? ஓய் அழகி, என்ன பண்ற? சும்மா கோலம் போட்டுட்டு இருக்கேன் மாமா. நோட்லியா கோலம் போடுற? ஆமா, என்னதான் யாரும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்களே. கோலம் கூட அறிவுதான் போடுறா. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. செம்மையா போர் அடிக்குது மாமா. சரி ஓகே, உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி இருக்கு? என்ன மாமா இது? சொல்றேன். முதல்ல உனக்கு எந்த பில்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஓகேயா? இதுவா? இது இது அழகா இருக்கு. சூப்பர் கண்மா. நானும் என் மனசுல இந்த பில்டிங் தான் நினைச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? புதுசா வீடு கட்ட போறீங்களா? வீடு இல்ல, ஹாஸ்பிடல். நிஜமா மாமா? நம்ம புதுசா ஹாஸ்பிடல் கட்ட போறோமா? எஸ், புது ஹாஸ்பிடலோட மாடலோட பிளான் தான் அது. என்ன மாமா திடீர்னு? திடீர்னு தோணுச்சு. ஆனா இந்த காரணம் நீதான். நானா? ஆமா, நீதானே சொன்ன நம்ம ஹாஸ்பிடல்ல ஏழை பெண்களுக்கு ஃப்ரீயா பிரசவம் பார்க்கணும்னு. அது என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. எவ்வளவு உன்னதமான ஐடியா இல்ல? அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஏழை பெண்களுக்கு இலவசமா பிரசவம் பார்க்கறத விட இதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா, அதான் நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு உடனே ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்லி பிளான்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. நான் சும்மா என் மனசுல தோணுன ஆசைய சொன்னேன். அது நீங்க செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு பிசினஸ் பண்றீங்க. அத ஃப்ரீயா பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி சரியா இருக்குங்கிற யோசனையோட தான் அதை சொன்னேன். ஆனா நீங்க இதுக்காக தனியா ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்றீங்க. கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கிரியரு, இதுல நீ மட்டும் எக்ஸ்ட்ராவா சந்தோஷப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னு தெரியுமா?
கண்ணம்மா மகப்பேறு மருத்துவமனை. என் பேரா மாமா? ம், என் பேர்ல ஹாஸ்பிட்டலா? உண்மையாவா சொல்றீங்க? ஹே, நான் என்ன பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? இது உனக்காகவே நான் கட்ட போற ஹாஸ்பிட்டல். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்க போகுது. ஓய், என்னாச்சு? திடீர்னு முகத்துல இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. இல்ல மாமா, என் பேர் வைக்கிறது சரியா இருக்குமா? வழக்கமா எல்லா பிசினஸ்க்கும் அத்தை பேர் வைக்கிறது தானே வழக்கம். இது வரைக்கும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. திடீர்னு என் பேர் வைக்கிறது நல்லா இருக்காது மாமா. இது வரைக்கும் அம்மா பேர் வச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இது ஸ்பெஷல். இது உனக்காக, உன் வயித்துல சுமக்கிற நம்மளோட குழந்தைக்காக, ஃப்ரீயா டெலிவரி பார்க்கணுன்ற உன்னோட நல்ல எண்ணத்துக்காக இது. இதுக்கு கண்ணம்மா உன் பேர் வைக்கிறது தான் சரி. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இது சரியா தோணல மாமா. வீட்ல மூத்தவங்க அத்தை. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்க. திடீர்னு அதை மாத்துறதுக்கு எந்த ரீசனும் இல்லையே. மாமா, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. அத்தை மாமா கிட்ட நீங்க எதுவும் சொல்லல? இன்னும் சொல்லல, ஆனா சொல்லதான் போறேன். கண்டிப்பா இதுக்கு உன் பேர் தான் கண்ணம்மா. இது உன்னோட ஆசை இல்ல, என்னோட ஆசை. மாமா, ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் அத்தை என்கிட்ட சண்டை போட்டாங்க, கோவப்பட்டாங்க. இப்பதான் ஏதோ நல்லபடியா நடந்துக்கிறாங்க. இப்ப போய் புது ஹாஸ்பிட்டலுக்கு என் பேர் வைக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்படதான் செய்வாங்க. அந்த கோவம் என் மனசை நெருடும் மாமா. பழைய மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஐயோ, அதெல்லாம் தேவையே இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க மாமா. நான் ஏதோ அப்படி தெரியாம சொல்லிட்டேன். வேண்டாம். இத்தனை நாள் அத்தை என்கிட்ட சண்டை போட்டாங்க, கோவப்பட்டாங்க. இப்பதான் ஏதோ நல்லபடியா நடந்துக்கிறாங்க. இப்ப போய் புது ஹாஸ்பிட்டலுக்கு என் பேர் வைக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க. இதோ பாரு, அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குறது என் வேலை. அதை பத்தி நீ கவலையே படாத. எனக்கு தெரிஞ்சு அம்மா கண்டிப்பா இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாமா, நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. இப்பதான் அமைதியா போயிட்டு இருக்கு லைஃப். நீங்க புது பிரச்சனையை உருவாக்குறீங்க. இல்ல, நீங்க இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் வேணா கூட கட்டுங்க. பேர் மட்டும் அத்தை பேர் வைங்க. அதான் எல்லாருக்கும் சந்தோஷம். கண்ணம்மா, இல்ல கண்ணம்மா, நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதுக்கு அம்மா பேர் வேணாலும் வைக்கிறேன். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேர் தான். ஏன்னா இது நீ கர்ப்பமா இருக்க இந்த நேரத்துல உனக்காக நான் கட்டுற ஹாஸ்பிட்டல். இதுல பேரை மாத்திர ஆப்ஷன் நிச்சயமா எனக்கு இல்லவே இல்லை. ஹே, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கவலைப்படாம தூங்கு. எங்க இருந்து கவலைப்படாம தூங்குறது? எனக்கு இப்பயே பக்கு பக்குன்னு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது கண்ணம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓய் ஜூனியர், உங்க அம்மா ரொம்ப பயப்படுறா. அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு. ஓகே? சரி, I'll be back. பாரதி, வாடா. என்ன ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பலாம். சரி வா, உட்காரு. நீங்க எல்லாருமே இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நான் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சூப்பர் பாரதி, இது நல்ல விஷயம்தான். ஏய் பாரதி, என்ன டாக்டர் வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறியா என்ன?
அப்படிலாம் இல்லைடா. டெலிவரிக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு தோணுச்சு. அதான். ஓ ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அந்த நேரத்துல சென்டிப்பட்ட ஒரு பிரசவ ஹாஸ்பிட்டல் கட்ட போற, கரெக்டா? செம்ம கிஃப்ட் பாரதி. கர்ப்பமா இருக்கிற ஒய்ஃப்க்கு இப்படி ஒரு கிஃப்ட உலகத்துல யாருமே தந்திருக்க மாட்டாங்க. நீ வேற ஏத்தி விடாம சும்மா இருடி. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் பேரை வைக்க போறேன்னு சொல்லி மாமா சொதப்பாம இருக்கணும். கடவுளே. வெரி வெரி குட் பாரதி. வாழ்க்கையில ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்க. ஹாஸ்பிட்டல்ங்கிறது வெறும் பிசினஸ் இல்ல, பல மக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு உயிர் பிறந்தா பிழைச்சா அது வாழ்நாள் முழுக்க மக்கள் அதை சந்தோஷமா கொண்டாடி நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை எப்பவுமே எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். ஷியோர்ப்பா, கண்டிப்பா. அப்புறம் பாரதி, லொகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேண்ட் வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பப்ளிக்கும் ஹாஸ்பிட்டல் ஆக்சசிபிளா இருக்கணும். இதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்பான்னு ஒரு கடமை இருக்கு பாரு, அதனால சொல்றேன். ஆமா, பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிருக்கியா? அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ப்பா. ஒரு 2 பேங்க் அப்ரோச் பண்ணிருக்கேன். அம்மா பேர் சொன்னதும் எவ்வளோ ஃபண்டா இருந்தாலும் ஓகே, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் சீக்கிரமா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். நல்லபடியா பண்ணு பாரதி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஓகேம்மா. அப்புறம் அதுக்கு முன்னாடி பாரதி, எனக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கு ஆன்சர் வேணும். ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன? அறிவு, இது என்ன கேள்வி? ஹாஸ்பிட்டலுக்கு யார் பேருன்னு? நிச்சயமா சௌந்தர்யாவோட பேரு தான். நம்ம குடும்பத்துல இத்தனை நாள் வரைக்கும் ஆரம்பிச்ச எல்லா பிசினஸ்க்கும் சௌந்தர்யா பேர் வைக்கிறது தானே வழக்கம். சௌந்தர்யா எக்ஸ்போர்ட்ஸ், சௌந்தர்யா டெக்ஸ்டைல்ஸ், சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ், மொத்தத்துல சௌந்தர்யா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். சோ என்ன சோ? சௌந்தர்யா மகப்பேறு மருத்துவமனை. அதான் நம்ம குடும்பத்தோட புது பிசினஸோட பேரு. ஓகே, என்ன பாரதி, கரெக்ட் தானே? ஆமா பாரதி, நீ என்னமோ சொல்லணும்னு வந்தியே. ப்ளீஸ் மாமா, எதுவும் பேசி சொதப்பி வச்சிடாதீங்க. இல்ல, ஒன்றும் இல்லை, நத்திங். அப்பாடி. ஆமா சித்தப்பா, எனக்கு ஒரு டவுட். நம்ம ஃபேமிலில எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சித்தி பேர் தான் வைக்கணுமா? ஏன் பாரதி பேர் வைக்கலாம், அகிலன் பேர் வைக்கலாம், ஏன் உங்க பேர் கூட வைக்கலாம்ல? அது அப்படி இல்ல அறிவு. சௌந்தர்யாவோட பேர் ராசி அப்படி. தொட்டது எல்லாமே தொடங்கும். ஆரம்பத்துல இருந்து அப்படியே பழகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாங்கிற பேரு எல்லா பிசினஸ்க்கும் பொருத்தமா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் பேரையே எடுத்துக்கோ, வேணு மகப்பேறு மருத்துவமனை. கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கரடு முரடா இல்ல? ஆனா சௌந்தர்யா மகப்பேறு மருத்துவமனைன்னு சொல்லிப்பாரு, சொல்லும் போதே எவ்வளவு சௌகரியமா இருக்குல்ல? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னப்பா, இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க? ஏதாவது காரியாக வேண்டியிருக்கா என்ன? நம்மமே டேய், ஏய் கவனிச்சு அகில், எனக்கும் அதே டவுட் தான். என்ன டவுட்? பெரிய டவுட். என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு காக்கா பிடிக்கணும்? என்ன சௌந்தர்யா? ஆமாங்க. சும்மா சொல்லுப்பா. என்னடா நீ? சரிப்பா, நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி பாரதி, போயிட்டு வா. சரி பாரதி. சும்மா சொல்லுப்பா. சும்மா அப்பாடா. ஹாஸ்பிட்டலுக்கு என் பேர் வைக்கிறதா சொன்னா அது பிரச்சனையாகும்னு பாரதி மாமாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்லல. எப்படியோ அவர் சொல்லாம விட்ட வரைக்கும் நல்லது. இனிமேலும் சொல்ல விடக்கூடாது. அப்புறம் இன்னைக்கு அத்தை முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் எல்லாம் அப்படியே கோவமா மாறிடும். எனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கென பாதை வகுக்காமல் அவன் தன்னை போலவே நடப்பான். என்ன மாமா, கொரோனா வார்டுல இருந்து தப்பிச்சு வந்த
வந்த மாதிரி இவ்வளவு குஷியா இருக்க? பாட்டெல்லாம் ஒரே தூள் பறக்குதே. எந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சானிடைசரை யூஸ் பண்ணணும். மாப்பிள, என் கஷ்ட காலம்லாம் முடிய போகுது. கண்ணம்மா மட்டும் ஒரு பேரப்பிள்ளைய வித்து கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன இருக்கு மாப்பிள? ஓ, அதான் விஷயமா மாமா? குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கே மாமா. அதுக்குள்ள எதுக்கு இப்பவே கடந்து குதிக்கிறீங்க? அது ஒரு ஆசை தானே மாப்பிள. மாப்பிள, ஜெயில கிடக்கிறவன்ட்ட போய் உனக்கு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ்னு ஒரு தேதியை சொல்லி பாருங்க. அவ விடிஞ்சா அடைஞ்சா அதே நினப்புல தானே இருப்பான். அப்படித்தானே நினைச்சுக்குங்களேன். அப்பனா இந்த வீட்டை ஜெயிலுன்னு சொல்றீங்களா மாமா? அத வேற தனியா சொல்லணுமா மாப்பிள? அது என்னமோ இருந்துட்டு போகுது, விடுங்க. கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன், அவ்வளவுதான். அது எப்படி மாமா? கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறந்தா நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? பேரம் பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன மாப்பிள வேலை? என் சம்பந்தியோட வீடு அவ்வளவு பெருசா இருக்கு. அங்கேயே ஒரு வாட்ச்மேனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்துட்டு போறேன். என் மக கையாலையை சாப்பிட்டுக்கிட்டு என் பேரப்பிள்ளையையும் கொஞ்சிக்கிட்டு மிச்ச காலத்தை ஓட்டிட்டு போறேன். இங்கேயே கடந்து எதுக்கு லோல் படணும்? ஓ, நீ உன் ரூட்ல தனியா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கியா மாமா? அது சரி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீ இல்லாம எங்க அக்கா எப்படிக்க மாமா வாழும்? எப்படி வாழ்றான்னு நீயும் பார்க்கத்தானே போற மாப்பிள. யோ, நான் பாட்டுல 7 இருக்கேன். என்ன எதுக்கு என் வம்புக்கு இழுக்கிற? நீ உன் மக வீட்டுக்கு போ, எங்கேயாச்சும் போ. எங்களுக்கு என்ன வந்துச்சு? பாத்தியா மாப்பிள? என்ன பாத்தியா மாப்பிள? நீ உன் பொண்ணு வீட்டுக்கு வாழ போறேன்னு சொன்னோன்னே நான் உன் காலில் வந்து விழுந்து, ஐயோ சாமி போயிடாத, நீ போயிட்டா நான் எப்படி வாழ்றது, பட்னி கிடந்து செத்துருவேன், நீ இங்கே இருன்னு கெஞ்சி கதறுவேன்னு எதிர்பார்க்கறியா? அக்கா, மாமா ஏதோ கோபத்துல பேசுறாரு, நீயே ஏதாவது பேசி அவரை கிளப்பி விட்டுருவ போல இருக்க. இல்ல மாப்பிள, நான் நிஜமா தான் சொல்றேன். இவ கிட்ட கிடந்து லோல் பண்றதை விட சம்பந்தி வீட்டுல சீப்பட்டு போயிடலாம். மிச்சம் வாழ்ற வாழ்க்கையில பெத்த பொண்ணையும் பேர குழந்தையும் பாக்குற சந்தோஷமாவது மிஞ்சும். மாப்பிள, அங்க என்னமோ உங்களை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற மாதிரி போறேன் போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுக்கு போனோமா, கைய நினைச்சிட்டு கிளம்பி வந்தமான்னு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அத விட்டுட்டு வீட்டோட சம்பந்தியா போயிடலான்னு நினைச்சீங்க, அந்த சௌந்தர்யா எங்களை விட கொடூரமா இருப்பா. தெரிஞ்சுக்கங்க. ஏமா, ஒரு ஃப்ளோர்ல நீங்க 2 பேருமே கொடூரமானவங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க போலயே. அது சரி மாமா, உனக்கு பேர வேணுமா இல்ல பேத்தி வேணுமா? எனக்கு பேர வேணும். யோ, ரொம்ப ஆடாதையா. உன் புள்ள முழுகாம தானே இருக்கா, இன்னும் புள்ள பெத்துக்கலையே. ஆமாண்டி, அத சொல்லு. என் வயசுக்கு நான்லாம் என்னென்னமோ பார்த்திருக்கேன். 5-6 மாசத்துக்கு பிறகும் கூட குழந்தை வயித்துல தங்காம களைஞ்சு போன கேஸ் எத்தனையோ இருக்கு. உன் புருஷன் ரொம்ப தான் குதிக்கிறாரு. ஐயா அம்மா, நம்மள மீறி அவ எப்படி புள்ள பெத்துக்கிருவான்னு நம்மள பாப்போம். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவான், தொலைச்சு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லி பாரு, வெட்டி இந்த வீட்டுக்குள்ளே உன்னை புதைச்சு விடுவேன். பாத்தீங்களா மாப்பிள, என்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இங்க பாரு, இவங்க 2 பேரும் வயித்தறிச்சல பேசல, அதையும் தாண்டி கண்ணம்மா நாசமா போயிடணும்னு மனசார வேண்டுறாங்க மாப்பிள. சரி மாமா, நீ டென்ஷன் ஆகி உன்னோட பிபியை ஏத்திக்காத. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். வா வா மாமா. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு வாழ்க்கையில இப்பதான் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதை கெடுக்க நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம வா. என்ன சௌந்தர்யா, ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்க போல இருக்கு. இல்லைங்க, யோசிச்சு பார்த்தேன். நம்ம பசங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்கல்ல. ஆமா சௌந்தர்யா,
நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பசங்களுக்கு எடுத்து சொன்ன காலம் போய் இப்ப தன்னிச்சையா அவங்களே முடிவெடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாரதி வந்து தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறான்னு சொன்ன போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட ஒரு தெம்பும் தைரியமும் வந்துருச்சு. படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கணுங்கிறது ஒரு ஸ்டேஜ். எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது? தனியா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ். அதுக்கு மனசுல ரொம்ப துணிச்சல் வேணும். அது நம்ம பாரதி கிட்ட இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அதே எண்ணம் தான். நாம சொல்லி அவன் இதை செஞ்சிருந்தா கூட எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்காது. அவனா செய்யும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. அதுக்காக அப்படியே விட்டுட முடியாது சௌந்தர்யா. இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. போட்டி அதிகம், விலைவாசி அவ்வளவு ஹைக் ஆயிட்டு இருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட போட்டி போடணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு வையேன், இந்த சோசியல் மீடியா அதை ஊதி பூதாகரமாக்கிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாரதி பாட்டுக்கு அவன் போக்குல போகட்டும், ஆனா நம்ம முழு கவனம் அவன் மேல இருந்துகிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாங்க. நாம என்ன அவன் அப்படியே விட்டுற போறோம்? பாரதி மாதிரி அகிலனும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா மனசு இன்னும் திருப்தியா இருக்குங்க. அதுக்கு என்ன சௌந்தர்யா, அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அவனும் நிச்சயமா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வான். ஆனா ஒண்ணு, அகிலன் பாரதி மாதிரி கிடையாது. எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசியா வந்து இப்படி ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிவிப்பான். ஆமாமா, அவன் செஞ்சாலும் செய்வான். என்ன ஒண்ணு, அகிலன் அஞ்சலி கூட நல்லபடியா வாழ்ந்து அவளும் ஒரு குழந்தைய பெத்துட்டா, அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க கவலை? சௌந்தர்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு வர்றப்போ எல்லாமே தானா நடக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, பாரதி தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிப்பான்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தமா? இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேர் வைப்பான்னு நீ எதிர்பார்த்தியா? என்னங்க நீங்க, அவன் மனசுல என்ன இருக்கோ நீங்க ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றீங்க? என்ன சௌந்தர்யா எப்படி சொல்லிட்ட? அவன் உன் பேரை விட்டுட்டு வேற பேரை எப்படி யோசிப்பான்? நிச்சயமா புது ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேரை தான் அவன் வைப்பான். என் மனசுல 100% அப்படிதான் தோணுது. உங்களுக்கு தோன்றதை விடுங்க, அவன் மனசுல வேற பேர் கூட இருக்கலாம்ல. நமக்கு எப்படிங்க தெரியும்? வாய்ப்பே இல்ல. சௌந்தர்யா மகப்பேறு மருத்துவமனை பேரே எப்படி கம்பீரமா இருக்கு. நம்ம குடும்பத்துல வேற யார் பேரை வச்சாலும் இவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு எனக்கு என்னவோ தோணல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம குடும்பத்துல எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அதுக்கு உன் பேரை வைக்கிறது தான் வழக்கங்கிறது பாரதிக்கு தெரியாதா என்ன? சரிங்க, எதுக்கு நாம இத பத்தி இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கோம்? நடக்கிறது நடக்கட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு பேங்க் லோன் வாங்குறது, பிசினஸ்க்கு அப்ரூவல் வாங்குறதுன்னு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. இதெல்லாம் ஒருத்தரால பாரதியால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவன் தானா வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கலனாலும் நாம என்ன ஏதுன்னு அவன் கூட இருந்து பார்த்து தானே செய்யணும். அத பாத்துக்கலாம் விடு. என் பொண்டாட்டி பேர்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போறோம். இந்த வேலையை கூட எடுத்து போட்டு நான் செய்ய மாட்டேன்னா என்ன? ஐயோ, அத்தை மாமா 2 பேருமே இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் பேர் வைக்கிறேன்னு பாரதி மாமா இந்த சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. அத்தையோட ஆசை ஏமாற்றமா மாறிடுச்சுன்னா இப்ப இருக்கிற மனசு அப்படியே கோவமா மாறிடும். அப்புறம் பிரச்சனை ஆயிடும். பாரதி மாமா கிட்ட சொல்லி அவர் மனசை மாத்தி ஆகணும். இந்த வெட்டுக்கிளி ஒவ்வொரு நாடா படையெடுத்து வந்து விவசாய தளத்தை நாசம் பண்ணுதுல்ல. ஆனா இந்த சைனால இந்த வெட்டுக்கிளிய பிடிச்சி எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடுறாங்கன்னு பாரு. ஏய், இங்க பாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதான் பிரச்சனையா? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் சைலண்டா இருக்க? கண்ணம்மா, எனக்கு தெரியாம புதுசா ஏதாவது பிரச்சனையா?
ஒரு பிரச்சனையும் இல்ல, பிரச்சனையே நீங்க தான். இதனடா புது கதையா இருக்கு? நான் பிரச்சனையா? ஆமாங்க, நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் பேர் தான் வைக்க போறேன்னு நீங்க தான் புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்க. ஓ, இதான் உன் கோவத்துக்கு காரணமா? இத பாரு, அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். காலையில என் பேர் வைக்க போறத சொல்லிடுவீங்களோன்னு என் மனசு எப்படி பக்கு பக்குன்னு அடிச்சது தெரியுமா? நல்ல வேளை சொல்லாம விட்டுட்டீங்க. சொன்னா பிரச்சனை வரும்னு உங்க மனசுக்கே தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க மாமா. ஹாஸ்பிட்டலுக்கு அத்தை பேரே வைங்க. அதுதான் அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லையே. இது நான் உனக்காக கொடுக்குற கிஃப்ட். ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ல இன்னொருத்தவங்க பேர் எழுதி கொடுத்தா கரெக்டா இருக்குமா? மாமா, இந்த லாஜிக்கெல்லாம் விடுங்க. பிராக்டிக்கலா என்ன பிரச்சனை வரும்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன் பேரதான் வச்சாகணும்னு நான் அடம் பிடிச்சா சண்டை போட்டா நீங்க யோசிக்கலாம். நான் தான் அத்தை பேரே வைங்கன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? நம்ம குடும்பத்துக்கு புதுசா ஒரு உயிர் வரப்போகுது, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதுக்கு 1000 வழி இருக்கு மாமா. இது தேவையா? சௌந்தரிய மகப்பேறு மருத்துவமனைன்னு அந்த பேரை மாமா சொல்லும் போது அவர் முகத்திலையும் அத்தை முகத்திலையும் எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அத கெடுக்க பாக்குறீங்களா? ரெண்டாவது, என் பேரை வச்சாலும் வைக்கலனாலும் நான் எப்ப போலதான் இருக்க போறேன். ஆனா ஒருவேளை நீங்க ஏன் பேரை வச்சு அது மூலமா அத்தை கோவப்பட்டா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறிடும். அத்தைக்கு என் மேல இருக்கிற அன்பு, பாசம் இது எல்லாமே இல்லாம போயிடும் அம்மா. பழைய மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் வரும். அதனால இது தேவையான கொஞ்சம் யோசிங்க மாமா. தயவு செஞ்சு வேண்டாம். இன்னைக்கு அத்தையும் மாமாவும் பேசினது எதாச்சும் என் காதுல விழுந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அத்தை பேரை வைக்க போறீங்கன்னு 2 பேருமே நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். அதையும் நீ அப்படி பார்க்கணும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சொந்தமா எந்த பிசினஸ்மே பண்ணதில்ல. முதல்ல நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அப்போ என் மனைவி பேரை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இதை இப்படி யோசிச்சு பாரு. இன்னைக்கு எங்க அம்மா சௌந்தர்யா பேர்ல ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிச்சது எங்க அப்பா. அவரோட ஒய்ஃப் பேர் வச்சுதானே ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கப்போ அதே தானே நானும் பண்றேன். இது எப்படி தப்பாவும்? அப்பா சாமி, நீங்க என்னவோ பண்ணுங்க, யார் பேர் வேணா வைங்க. புதுசா ஒரு பிரச்சனை வராம மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கம், யூ டோன்ட் வரி மை டியர். நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் விடாப்படியா இருக்கேன்னா இந்த விஷயத்துல நான் எவ்வளவு ஆசைப்படுறேன்னு நீ புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், இது மனப்பூர்வமா நான் ஆசைப்படுற விஷயம். பிறக்க போற நம்ம குழந்தைக்கு நாம கொடுக்க விரும்புற ஒரு கிஃப்ட். நிஜமா சொல்றேன், இதை விட்டு கொடுக்கறதுக்கு என் மனசு என்னைக்குமே ஒத்துக்காது. வேணா அம்மா பேர்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேரு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், அது என்னோட பொறுப்பு. எனக்கு என்னவோ இது நல்லதாவே படல. என் உள் மனசு அப்படிதான் சொல்லுது. புதுசா ஒரு சந்தோஷம் வரும்ன்றதை விட இருக்கிறது கெட்டு போயிடுமோங்கிற பதட்டம் தான் அதிகமா இருக்கு. பதட்டப்படாதீ செல்லக்குட்டி, நான் ஒன்னும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. எதுவும் தப்பாலாம் நடக்காது. நீ நிம்மதியா ஃப்ரீயா ஜாலியா இரு. அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓய் சிரியா? ஓஹோ, ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வைக்கிறதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இத வச்சு உருட்ட வேண்டியதுதான். அஞ்சலி அம்மா, அம்மா அஞ்சலி அம்மா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க உட்காந்து ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நிம்மி, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அம்மா, நீ எவ்வளவு சூடா இருக்க? பாரதி ஐயாவும் கண்ணம்மாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். புதுசா கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு யார் பேரை வைக்கிறதுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் காலையிலே பேசி முடிச்சிட்டாங்களே. அத்தை பேரை தானே வைக்க போறாங்க, அதுல என்ன சந்தேகம்? அங்கதாம்மா நீங்க தப்பு பண்றீங்க. சௌந்தரியம்மா பேரு தான் வைக்கணும்னு அந்த கண்ணம்மா ஆசைப்படுறா. ஆனா அந்த பாரதி ஐயா அத கேட்கவே மாட்டேங்கிறாருமா. கண்ணம்மா பேரு தான் வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. கண்ணம்மா மக பேரு மருத்துவமனையா. எப்படி இருக்கு பேரு? ஏய், என்ன நிம்மி சொல்ற? அது எப்படி முடியும்? நம்ம குடும்பத்துல அத்தை பேரை தானே எல்லாத்துக்குமே வைப்பாங்க. அப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு அத்தை பேரை வைக்கிறதா தானே பேசிட்டு இருந்தாங்க. பாரதி மாமா கூட எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை அவ்வளவு பேர் மத்தியில எப்படி சொல்றதுன்னு பாரதி ஐயா தயங்குறாரோ என்னமோ. ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பா சொல்லதான் போறாரு.
அப்பா அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு கண்ணம்மா கிட்ட அடிச்சு சொல்றாரு. அதுக்கு கண்ணம்மா என்ன சொன்னா? இப்பதான் அத்தை நல்ல விதமா என்கிட்ட பேசுறாங்க. இப்ப போய் ஹாஸ்பிட்டல் பேர் விஷயத்த சொல்லி அத்தை டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறான்னு நினைக்கிறேமா. பயப்படுறதெல்லாம் இருக்கட்டும், அவ நிஜமாவே அவளோட பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறாளா இல்லையா? அது தெரியலமா, ஆனா பயம்தான் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பேசாம அந்த பயத்தையே நம்ம உண்மையாக்கிட்டா. புரியலையே நிம்மி. ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணம்மா பேரை வைக்க போறது அத்தைக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்னு அந்த கண்ணம்மா பயப்படுறா. அத நம்ம தெரிய வச்சிருவோம். அம்மாவோட பேரை பாரதியை ஆசைப்படுறாரு, ஆனா அந்த கண்ணம்மா அவ பேரை தான் வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பாரதியையவ டார்ச்சர் பண்றா அப்படின்னு எதையாவது கதை கட்டி விட்டுருவோமா? இந்த விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதோ பாருங்கம்மா, இந்த மாதிரி வர சான்ஸ புடிச்சுக்கிட்டு அந்த கண்ணம்மாவை காலி பண்ணாதாமா உண்டு. இல்லன்னு வைங்க, ஏற்கனவே நாளுக்கு நாள் அந்த கண்ணம்மாவோட செல்வாக்கு இந்த வீட்டுல ஏறிட்டே போகுது. சௌந்தர்யம்மா வேற இப்பவே அவளுக்கு கைய பிடிச்சு விடு, காலை பிடிச்சு விடு, திருஷ்டி சுத்தி போடுன்னு நம்மள ஒரு மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போற காலத்துல அவளுக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய போறோமோ தெரியல. அத மட்டும் ஞாபகப்படுத்தாத நிம்மி. அவளுக்கு கை கால் அமுக்கி விட்டத இப்ப நினைச்சாலும் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. அப்ப ஏன் இந்த சான்ஸ விடுறீங்க? நைஸா இதை எப்படி சொல்லணுமோ யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிடுங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வைக்கிற விஷயத்த வீட்ல எல்லாருமே சென்சிட்டிவா தான் பாத்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா எல்லாத்துக்குமே சௌந்தர்யம்மா பேர் வச்சிட்டு இருந்த குடும்பத்துல திடீர்னு புதுசா ஒரு பேர் வைக்கிறப்போ நிச்சயமா எல்லாரும் கடுப்பதானே ஆவாங்க. இத கொஞ்சம் லைட்டா நம்ம கிண்டி விட்டா போதுமா, நம்ம போதுமான அளவுக்கு குளிர் காயலாம். கண்ணம்மாவுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. கரெக்ட் தான். கண்ணம்மாவுக்கு எப்பவுமே சேர்ந்த மாதிரி எந்த நல்லதும் நடந்ததே கிடையாது. ஒரு நல்லது நடந்தா அது கூட 10 கெட்டது சேர்ந்தே நடக்கும். அவர் ஆசை அப்படி. இப்ப அவளுக்கு அந்த பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்கம்மா. அவளோட விடிய மூஞ்சிக்கு எதை தொட்டாலும் விளங்காது. தப்பி தவறி அவளுக்கு குழந்தை மட்டும் வயித்துல உருவாயிடுச்சு. அத வச்சு அவ ஆடுற ஆட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த ஆஸ்பத்திரி விஷயம் ஒரு சம மேட்டர்மா நமக்கு. இத நம்ம விட்டுறவே கூடாது. என்ன ஒண்ணு, இத நம்ம அகிலன் ஐயாக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கணும். என்னம்மா என்ன பாக்குறீங்க? ஹே, அகிலம் பேரை சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. கொரோனா வைரஸ் மாதிரி இந்த அகில் எங்க இருப்பான், எங்க இருந்து எட்டி பாப்பான்னு சொல்லவே முடியாது. ஆமா இல்லம்மா. இருந்தாலும் இப்ப சொன்ன இந்த விஷயம் விட்டுற வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இத வச்சே காய நகர்த்துவோம். வா.